இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை தானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். அங்க உங்க தங்கச்சி வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு நீங்களும் போய் பார்க்க மாட்டீங்க, என்னையும் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. அது ஏன்னு நீ நினைக்கிற? சொல்லு பாப்போம். நான் ஹியூமனிட்டியே இல்லாம நடந்துக்கிறதா நீ நினைக்கிற, கரெக்டா? என்ன பதில் தெரியலையா? இல்ல தெரிஞ்சும் சொல்ல வேண்டாம் நினைக்கிறியா? ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் என்னோடது ஆக்ஷன் இல்ல ரியாக்ஷன். அவ எப்படி நடந்துகிட்டாலோ அப்படிதான் பதிலும் இருக்கும். போங்க சார், இதே தான் சொல்றீங்க. நந்தினி, அதே தானே அவங்களும் பண்றாங்க. சரி, ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த மஞ்சள் துணியை நீ கட்டியிருக்கிறத பத்தி அங்க சண்டை நடந்துச்சுல்ல, அதுலயாச்சும் நியாயமா நடந்துகிட்டாங்களா? சார், ஒருத்தவங்க நம்ம கிட்ட தப்பா நடந்துகிட்டா பதிலுக்கு நாம அவங்க கிட்ட சரியா நடந்துக்க கூடாது. அதோட பேரு பெருந்தன்மை இல்ல, முட்டாள்தனம். நந்தினி, ஒருத்தவங்க உன்னை குத்திக்கிட்டே இருப்பாங்க, நீ திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருப்பியா? நீ திருப்பி அடிக்கலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் தள்ளியாவது நிக்கலாம்ல. நீ செய்யறதெல்லாம் அவங்க கிராண்டடா எடுத்துக்கிறாங்க நந்தினி. அப்படின்னா அப்படின்னா இவளுக்கு வேற வழியே இல்ல. அதனாலதான் நாம என்ன செஞ்சாலும் நம்ம கிட்ட வந்து நிப்பான்னு நினைப்பாங்க. தேவையா? சின்ன வார்த்தையா இருக்கு, இவ்ளோ பெரிய அர்த்தமா? அது இப்ப முக்கியம் கிடையாது. ஆனா இப்போ உன் மனசு அங்கேயே இருக்குமே. அச்சோ, என்னாச்சும் தெரியலையே, எதனால வலிக்குது, அம்மா போட்டா கைவலி எப்படி வரும், என்னாச்சோ என்னமோ அப்படியெல்லாம் தோணுமே உனக்கு? பாருங்க சார், அவங்க கத்துறது இங்க வரைக்கும் கேக்குது. எனக்கும் தான் கேக்குது நந்தினி. ஆனா நான் உன்ன மாதிரி பதட்டப்படுறேனா? இங்க பாரு, கூலா தானே இருக்கேன். உங்கள மாதிரி என்னால இருக்க முடியாது சார். ஆனா உன்ன மாதிரி இந்த உலகத்துல யாருமே இருக்க கூடாது, புரியுதா? நான் பாக்குறேன்